بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا صدق الله مولانا العلي العظيم. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் சொல்லி தருவார். அந்த துஆவை இப்ராஹிம் நபி இப்படி துஆ செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியே அல்லாஹ் சொல்கிறான். இது கால இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் நம்மகிட்ட சொல்றான். சொல்லிட்டு அவங்க எப்படி துஆ செஞ்சாங்க? ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, ரப்பி இறைவா, இஜஅல் ஹாதா பலதன் இந்த ஊரை நீ ஆக்கிவிடு, ஆமினா அச்சமற்றதாக இந்த ஊரை நீ ஆக்கிவிடு அப்படின்னு துஆ செஞ்சிருக்கிறான். வர்ஸுக் அஹ்லஹு இந்த ஊர் வாசிகளுக்கு நீ ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்தி கொடு, மினத் தமராத்தி அதனுடைய பலன்களையும் நீ அதிகமாக்கி கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? துஆ செய்யறாங்க. அப்ப இது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த துஆ, அதனுடைய பரக்கத்தை நாம தெரிந்து கொள்வதாக இருந்தால் இன்றும் நாம் தெரிந்து கொள்ளலாம். எந்த ஊரை பத்தி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துஆ செஞ்சாங்க? காபத்துல்லாவை கெட்டி முடிச்ச உடனே ஒரு செகண்ட் என்ன செய்வாங்க? நிறைய துஆக்கள் செய்வாங்க. அந்த துஆல மொதல் துஆ இதுதான். அந்த துஆல மொதல் துஆ இதுதான். இப்படித்தான் துஆ செய்யறாங்க. இந்த ஊரை நீ எப்படி ஆக்கு? அச்சமற்ற ஊராக ஆக்கு அப்படின்னு துஆ செய்யறாங்க. இன்றும் அந்த ஊருக்குள்ள யார் நுழைந்தாலும் ஹரம் அப்படிங்கக்கூடிய இடம் எது வரைக்கும் அப்படிங்கிறதோ அந்த ஹரம்ங்கிற இடத்துக்குள்ள எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாதுங்கிறது அந்த ஊர் சட்டம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா அந்த ஊரினுடைய மரங்களை கூட வெட்டுவதற்கு அனுமதி கிடையாது. ஒரு சின்ன சின்ன உயிர் பிராணிகளை கூட அந்த ஹரம்ங்கிற எல்லைக்குள்ள நாம் என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது அப்படிங்கிறது உள்பட அந்த சிறு பிராணிகளுக்கும் கூட அந்த சின்ன சின்ன புற்பூண்டுகள் செடியா இருந்தாலும் சரி அல்லது மரமா இருந்தாலும் அதற்கு கூட அச்சமற்று இருக்கக்கூடிய பண்பு இருக்கணுங்கிறக்காண்டி அவைகளை கூட வெட்டக்கூடாது, சின்ன பிராணிகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய மார்க்கம் சொல்லி தரக்கூடிய ஒரு சட்டம். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்போ அந்த சட்டம் இருக்கிறதுனால தான் அந்த ஊர் அச்சமற்ற ஊராக இன்றும் இருந்து கொண்டிருக்கு. அந்த ஊர் எந்த விதமான அச்சமும் கிடையாது. ரொம்ப நிம்மதியாக அந்த ஊருக்குள்ள இருக்கலாம். ஆரம்ப காலங்கள்லாம் நம்ம வரலாறுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முக்கியமான பெரிய அரசாளர்களுக்கு பயந்து போய் சில நபர்கள் கஅபத்துல்லாஹ்வுடைய ஹரம்குள்ள இருந்தாங்கன்னு நாம பார்க்கிறோம். ஹரம்குள்ள இருக்கும்போது அவங்களை தண்டிக்க முடியாது அப்படிங்கிறதுனால, புரியுதுங்களா? பெரிய பெரிய குற்றம் செய்தவர்கள் கூட தப்பித்துக் கொள்வதற்காண்டி சில நேரங்களில் ஹரம்குள்ள போய் தஞ்சம் அடைந்தவர்களையும் நாம் என்ன செய்யறோம்? வரலாறுகளில் பார்க்க முடியும். அப்ப ஹரம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் அபயம் தரக்கூடிய இடம். ஹரம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் நிம்மதியை தரக்கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு பெயர் அதற்கு இந்த ஆயத்தை வச்சு தான் வந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு பெருமக்கள் சொல்லுவாங்க. அது யாருனால கிடைச்சதுன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கிடைத்தது. அதே மாதிரி வர்ஸுக் அஹ்லஹு இந்த ஊருக்காரங்களுக்கு நீ நல்ல ரிஸ்க்ல விஸ்தீர்ணத்தை கொடு, ரிஸ்க கொடு அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சிருக்கிறான். அவங்க துஆ செஞ்சு கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேல ஆகிப்போச்சு. ஆனா இன்றைக்கும் அந்த துஆ எப்படி பிரதிபலன் தருது? அவங்க எப்படிப்பட்ட நேரத்துல துஆ செஞ்சாங்க? யாருமே இல்லாத நேரத்துல துஆ செஞ்சாங்க, அப்படித்தானே? மக்கள் யாருமே கிடையாது. மகனும் வாப்பாவா சேர்ந்து தகப்பனும் தனையனும் சேர்ந்து கட்டிட்டு துஆ செஞ்சாங்க. ஆனா அந்த நேரத்துல செய்த அந்த துஆ அது எப்படிப்பட்ட நேரம்? சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது, பேரிச்சம்பழங்கள் மட்டுமே இருந்த காலம். இன்னைக்கு போய் நம்ம பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல எதெல்லாம் எந்தெந்த சீசன்ல கிடைக்குமோ அந்த சீசன் மட்டுமல்ல, சீசன் இல்லாத காலத்திலையும் அங்க என்ன செய்யும்? அந்த ஹரம்ங்கிற அந்த கஅபத்துல்லாஹ்ல எல்லா பழங்களும் சீசன் இல்லாத நேரத்திலையும் கிடைக்கும். இங்க நம்ம இந்த கோடை காலத்துல தான் மாம்பழம் சாப்பிட முடியும். அங்க போனா எல்லா காலத்திலையும் மாம்பழம் கிடைக்கும். இங்க சீத்தாப்பழமா அதனுடைய காலங்களில் மட்டுமே கிடைக்கும். அங்க அப்படியே இல்லை, எப்போ போனாலும் சீத்தாப்பழம் கிடைக்கும்.
அவர்கள் வர்சுக்கு அஹ்லஹு, இந்த ஊர்வாசிகளுக்கு நீ ரிசுக்கை கொடு அப்படின்னு செஞ்ச அந்த ஒரே ஒரு வார்த்தை எல்லா விதமான ரிசுக்குகளும் அவர்களுக்கு உணவு வகைகள்ல இருந்து பண வகைகள்ல இருந்து எல்லாமே அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத தான் நாம இன்றும் நாம் அந்த துஆவினுடைய பிரதிபலனை பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. ஆக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர நோக்கோடு செய்த துஆ. இன்னும் இது மாதிரி இந்த துஆவினுடைய சில பகுதிகள் ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி எதுக்காண்டி இப்படிலாம் துஆ செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய சில காரணங்களிலும் சிலவற்றை நாம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.